ஐகானிக் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஐகான். பல வருடங்கள் கழிச்சு இயக்குனர் பாலாவோட படம் வருது அப்படிங்கிறப்ப அந்த படத்துக்கு பாலாவுடைய ரசிகர்களை தாண்டி சினிமா ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பும் அதிகமா இருந்துச்சு. அப்படி அதிகப்படியான எதிர்பார்ப்புக்கு மத்தியில வெளியாக இருக்கிற அந்த படம் எப்படி இருக்கு, அந்த படம் எதை பத்தி என்ன பேசி இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது மூவி ரிவ்யூ. பார்க்க போற படம் வணங்கான். இந்த வணங்கான் படத்தோட கதை சுருக்கம் என்னன்னா, காது கேட்காத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளியான அருண் விஜய் தன்னுடைய தங்கச்சி கூட இருக்காரு. மிகப்பெரிய கோபக்காரரான அருண் விஜய் தான் கண்ணு முன்னாடி எந்த தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்கிறவரா இருக்காரு. இப்படியே இருந்தா எதனா வம்பு வளர்த்துட்டே இருப்பாரு அப்படின்னு ஒரு சர்ச் ஃபாதர் அவரை ஒரு அநாத ஆசிரமத்துல வாட்ச்மேனா சேர்த்து விடுறாரு. அங்க அந்த ஆசிரமத்துல ஒரு தப்பு நடக்குது. அதை பார்த்து கோபமடைகிற அருண் விஜய் என்ன பண்ணாரு, அதனால அவருக்கும் அவரோட தங்கச்சிக்கும் என்ன பிரச்சனை வருது, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத தான் வணங்கான் படத்தோட கதை. இந்த படத்தோட காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் அருண் விஜய், சமுத்திரகனி, மிஷ்கின் தவிர மற்றபடி பெரும்பாலும் எல்லாருமே பெருசா பரிச்சயம் இல்லாத ஆட்கள் தான். அருண் விஜய் பத்தி சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. கிட்டத்தட்ட அவருடைய நடிப்பை பார்த்து நாங்க வாயடைச்சு போயிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். படம் முழுக்க டயலாக் இல்ல, எல்லாமே சைன் லாங்குவேஜ் தான். இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு, என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத அவரோட அசாத்தியமான நடிப்புனால அப்படியே ஈஸியா புரிய வைக்கிறாரு. ஒவ்வொரு ரியாக்ஷன்லையும் அவ்வளோ வேரியேஷன்ஸ் காட்டியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு மகா நடிகனை இத்தனை வருஷம் இந்த சினிமா கொண்டாட தவறிடுச்சே அப்படிங்கிற ஆதங்கம் கண்டிப்பா படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஏற்படும். ஒருத்தன் தன்னோட பெஸ்ட் கொடுத்துட்டே இருந்தா கண்டிப்பா யூனிவர்ஸ் அதுக்கான பலனை கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு உதாரணம் தான் அருண் விஜயும் வணங்கான் படமும். அவருக்கு இந்த படத்துக்காக தேசிய விருது உறுதி. இன்னைக்கு தேதிக்கு வந்தான் சார் சூப்பர் ஸ்டார். அடுத்ததா ஹீரோயின் பத்தி பேச போறேன்னு நினைப்பீங்க. அதான் இல்ல, அருண் விஜயோட தங்கச்சியா நடிச்ச ரிதா பத்தி தான் பேச போறேன். ஏன்னா இவங்களோட நடிப்பு அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கு. கண்டிப்பா இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் நல்ல ஒரு இடம் காத்திருக்கு அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்ததா படத்தோட ஹீரோயின் ரோஷினி பிரகாஷ். படத்துல கன்னியாகுமரியை சுத்தி காட்டுற கைட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இவங்களோட மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன்ஸ் பிதாமகன் லைலாவை ஞாபகப்படுத்துது அப்படின்னாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சிறப்பாவே செஞ்சிருக்காங்க. இது தவிர சமுத்திரகனி போலீஸ் ரோல்லையும் மிஷ்கின் ஜட்ஜ் ரோல்லையும் நடிச்சிருக்காங்க. சமுத்திரகனியும் சரி மிஷ்கினும் சரி குட்டி குட்டி ரோல்ல வந்தாலும் அவங்களோட போர்ஷனை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிளஸ்கள் தான் நிறைய இருக்கு. முதல் பிளஸ் அழுத்தமான கதையும் அதை எந்த வகையிலையும் சொதப்பாத ஸ்கிரீன் பிளேயும் தான். ரைட் பாயிண்ட் அட் த ரைட் டைம்னு சொல்லுவாங்கல்ல. நிஜ உலகத்துல இதே மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடக்கிற இந்த சூழல்ல இப்படி ஒரு படம் வர்றப்ப உண்மையாவே அது கூட நம்மளால கனெக்ட் ஆக முடியுது. அது என்னங்கிறது படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது பிளஸ் படத்தோட நடிகர் நடிகைகள் தேர்வும் அவங்களோட நடிப்பும். மூணாவது பிளஸ் மியூசிக். ஜிவி பிரகாஷோட பாடல்களா இருக்கட்டும், சாம்சியஸோட பின்னணி இசையா இருக்கட்டும், வேற லெவல்ல இருக்கு. நாலாவது பிளஸ் படத்தோட டியூரேஷன். 2.5 மணி நேரம் 3 மணி நேரம்னு படம் எடுத்து கதற விடாம வெறும் 2 மணி நேரத்துல கச்சிதமா ஒரு தரமான கதையை சொன்னது மிகப்பெரிய பிளஸ். இந்த பிளஸ்கள்லயே டைரக்டர் பாலா பத்தியும் பேசணும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமால தன்னோட வழியை சொல்லவும் தன்னோட சமூகத்தோட வழியை சொல்லவும் எத்தனையோ இயக்குனர்கள் இருக்காங்க. ஆனா பிற சாமானிய மனுஷனோட வழிகளை சொல்ல இங்க ஒரே ஒரு பாலா தான் இருக்காரு அப்படிங்கிறத மறுபடியும் இந்த படத்தின் மூலியமா ப்ரூவ் பண்ணியிருக்காரு இயக்குனர் பாலா. சரி, படத்துல நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. அது மட்டும் தான் கொஞ்சம் இடிக்குது. ஆனா அதுதான் காலங்காலமா பாலா படங்களோட ஃபார்மேட்டே அப்படிங்கிறப்ப அதுவும் குறையா தெரியல.
ஒட்டுமொத்தமா இந்த வணங்கான் படத்தை பத்தி சொல்லணும்னா படத்துல பெருசா இல்ல டிராபேக். சோ நிச்சயமா இந்த படம் பாலாவுக்கு கம்பேக். வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பாத்து.